அபிமானிகள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற படம் பெங்களூரு நாட்கள். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்துச்சு. இந்த இசை வெளியீட்டு விழாவில் பல நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணினாங்க. அது என்னன்னு பாருங்க. இந்த படம் எனக்கு என்னோட கேரியர்ல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்டா நான் பாஸ்கர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆர்யா சார் அவ்வளோ ஜாலியா இருக்கிறதுனால தான் நான் சிரிச்சே ஃப்ரீயா இருந்தேன் இந்த செட்ல. தேங்க்யூ சோ மச் அதுக்கு. அண்ட் ராணா சார், எல்லார் ஹீரோஸ் கிட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், ஹைட் மேட்ச் பண்ணணும். அது ஆப்வியஸா நான் பண்ணிட்டேன் இது முன்னாடி கூட. ஆனா ராணா சார் கூட மட்டும்தான் உக்காந்தப்போ கூட ஹைட் மேட்ச் பண்ண வேண்டி இருந்துச்சு எனக்கு. அண்ட் பட் நான் எப்பவுமே நினைச்சு பார்க்கல அவ்வளோ சீரியஸா இருப்பாங்கன்னு செட் ஸ்பாட்ல ஆக்டிங் பத்தி. ஆனா அவ்வளோ கேர் எடுத்துட்டு ஒரு புக் இருக்கும், அவரோட ஃபுல் டைலாக்ஸ் எல்லாமே தெலுங்குல எழுதிட்டு மகப் பண்ணிட்டு சொல்லிருக்காங்க. தட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். தேங்க்ஸ். பாஸ்கர் சார் படங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பொம்மரிலுல இருந்து பருகு, ஆரஞ்சு எல்லா படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஃபேமிலியோட வேல்யூ வந்து நிறைய இருக்கும். பயங்கரமா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலியோட வேல்யூஸ்ன்றது அவரோட எல்லா படத்திலயும் இருக்கும். ஸோ இந்த படத்திலயும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ ஹி ஜஸ்டிஃபைட் இட் 100%. இது அவர் பண்ண வேண்டிய படம் தான் தமிழ்ல அப்படின்றது வந்து 100% அவர் தான். நெக்ஸ்ட் என் கோஸ்டார்ஸ் ஆர்யா, ராணா, ஸ்ரீதிவ்யா, பாரத் எல்லாருமே ஒரு வண்டர்ஃபுல் கோஸ்டார். ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். எப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு எப்போ முடிஞ்சுன்னு ஒண்ணுமே தெரியல. வெரி ஹாப்பி. இந்த படத்துல எனக்கு நான் இருக்கேன், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கேன் என் டைரக்டருக்கும் என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிவி சாருக்கும் சரி, ராஜீவ் சார், வினய் சார், சங்கர், நரேன் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். குட் மார்னிங். சும்மா இருங்க, தமிழ் அவ்வளோ ஃப்ளோல வராது. ஆல்ரெடி ஸ்ரீதிவ்யா சொன்னிட்டு இதுயா சொல்லு. ஸோ வந்து ஆல்ரெடி ஸ்ரீதேவா சொல்லிட்டாரு எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுன்னு. படிக்கல, பேசவும் சரியா தெரியாது, வராது. பட் இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி இருக்கு. இட் சேஸ் இஃப் யூ வாண்ட் சம்திங் ட்ரூலி ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ வில் ஆல்வேஸ் கெட் இட். நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர் டேஸ் பார்க்கும்போது மலையாளம்ல அந்த பிரசாத் கேரக்டர் ஃபார் த ஃபாசில் பிளேட், தட்ஸ் அ ஃபிலிம், தட்ஸ் த ரோல் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிளே. சரி போய் தெலுங்குல பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டா, சார் நீங்க ஆஃபர் பண்ண 3 times வந்து பிவிபி ஆல்ரெடி வாங்கிட்டாரு சார். ஐ காட் அ கால். பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் பிவி மேட் தட் ஃபர்ஸ்ட் கால் டு மீ. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு ஆக்சுவலா எங்களை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, ஸ்ரீதிவ்யானால இவ்வளவு பேச முடியுமான்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அவங்க வந்து ஸ்பீச் எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து உட்கார்ந்தோடனே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, கோபி சுந்தர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. பாபிட்டா ஸ்பீச் போக போக வந்து கோபி சுந்தரெல்லாம் தேங்க் பண்ணி அவங்க ஏதோ ரொம்ப வருஷமா பழக மாதிரி பேசினாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப இவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்றது வந்து வெரி ஹாப்பி. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தேங்க்ஸ் டு பிவிபி சார். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ஹி வாண்டட் டு மேக் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலா வந்து ஒரு எல்லா லாங்குவேஜஸ்லும் ரைட்ஸ் வாங்கினார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, போஜ்பூரி, பீகார் எல்லாம் வாங்கினார்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹி ரியலி லவ் த ஃபில்ம். அண்ட் கண்டிப்பா கால் பண்ணி வந்து ஹி செட் ஹி வாண்டட் டு டூ இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் பைலிங்குலா பண்ணலாம்னு ஆரம்பிச்சு கடைசியில வந்து தமிழ்ல தான் இப்ப எடுத்திருக்கோம். அது வந்து பொம்மர்லி பாஸ்கர் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு ரீமேக் படமா இல்லாம ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி அது பிரசன்ட் பண்ணோம், ட்ரூ டு த ஒரிஜினல், ஒரு இமோஷனலா எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். பாடல்கள் வந்து 2 பாடல்கள் வந்து ஏற்கனவே இருந்த ஆல்பத்துல இருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பாடல்கள் வந்து புதுசா வந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ட்ரெண்டியான மியூசிக்கா இருக்கும்.